எந்த 4 வருஷம் ஒன்றும் அந்த அளவுக்கு எந்த செஞ்ச மாதிரி தெரில. சரி. எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு. சரி. வீட்டு வரி, தண்ணி வரி எல்லாமே விலைவாசி, அரிசி பருப்புலேருந்து எல்லா விலையும் விலை ஏறி போச்சு. இவங்க கடன் வாங்கிட்டு எல்லா விலைவாசியும் நம்ம மேலே தான் போடுறாங்க. சரி. அதனால் எல்லா விலைவாசியும் ஏற்றிட்டாங்க. எதுக்கு இலவச 1000 ரூபா கொடுக்குறீங்க? அந்த 1000 ரூபா வச்சுருந்தா ஒரு நாள் சாப்பிட முடியுமா, 2 நாள் சாப்பிட முடியுமா? அந்த 1000 ரூபா கொடுக்குறது போல் எதுவும் விவசாயிகளை ரத்து பண்ணலாம், விவசாயிகளுக்கு எதனா செய்யலாம். அதை விட்டு வேஸ்ட்னா பஸ்ஸை ஃப்ரீயாக விட்ற, ஏற்கனவே நஷ்டத்தில் போகுதுன்றீங்க, இன்னும் ஃப்ரீயாக கொடுத்து அந்த நஷ்டத்தை கொண்டு வரீங்க. அப்போ ஒரு அரசாங்கம் வந்து எது முன்னேற்றி கொண்டு வரணும்னு தான் பார்க்கணும். இன்னும் நாசமாக போகணுன்னு பார்க்கக்கூடாது. நாசமாக போகுதுன்னு பார்த்து டிரான்ஸ்போர்ட் நஷ்டன்றீங்க, இன்னும் எதுக்கு அது இலவசம் கொடுக்குறீங்க? இன்னும் நஷ்டத்துலேயே கொண்டு போகிறீங்க. அப்போ இன்னும் நஷ்டம் கட்டு நாட்டை வந்து பள்ளத்திலே கொண்டு போகிறீங்க. நாட்டை மேம்படுத்தினானா இலவசம் தான் கல்விங்க. கல்வியை ஒன்று நல்லா கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா தரமாக பண்ணுங்கள். அது நல்லா பண்ணால் அந்த தனியாரெல்லாம் 50,000 கட்டுறாங்க நம்ம மக்கள்லாம் போய்ட்டு. தனியார் ப்ரைவேட் ஸ்கூல் நல்லா தான் பண்ணிங்கன்னா மக்கள் நம்ம அங்கே கட்டுற பீஸை அவங்க சேர்த்து வச்சுப்பாங்க. ஏன் இவங்க எல்லா மந்திரிகளும் அவங்களுக்கே காலேஜ் கல்லூரி இருக்கும்போது இதே எப்படி திறமை எடுத்துவாங்க? அதனால் இந்த ஆட்சி வேணாமல் ஏடிஎம்கே வந்தால் நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ புதுசாக 2 பேர் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. விஜய் இருக்கிறாரு, சீமான் இருக்காரு, ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. விஜய் வந்து சீமான் ரொம்ப நாள் குரல் கொடுத்துன்னு தான் இருக்கிறாரு. சீமான் நல்லா தான் செய்வார். விஜய் வந்து இப்போ தான் வந்திருக்கிறாரு. அவருக்கு ஓட்டுக்கு அனுப்பி எப்படி இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம மக்கள் எல்லாம் யங்ஸ்டர்ஸ்லாம் போடுவாங்க, ஆர்வ கோளாறு, சினிமா கோளாறு. அரசியலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் போடுவாங்க, வந்து நல்லா செய்வார், நம்மளுக்கும் தெரியாது. இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். கூட்டத்தை பார்த்தீங்களாண்ணா, கூட்டம் தான் எப்போயுமே ஒரு ஆளுனா கூட்டம் சேர தான் செய்யும். ஆனால் ரசிகர் கூட்டம் வந்து அது காசு கொடுத்துக்க சேர்த்த கூட்டம் கிடையாது, தானாக சேர்ந்த கூட்டம் தான். ஆனால் வந்து விஜய் வந்து ஓட்டு வரும், விஜய் ஓட்டு பிரிப்பார். ஓட்டு பிரிப்பு விஜய் கன்ஃபார்ம் ஓட்டு பிரிப்பார், வருவார், ஓட்டு பிரிப்பார். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். நினைக்கிறீங்க? நான் டிஎம்கே தான் நினைக்கிறேன். எதனால்? ஒரு காரணம். ஒரு காரணம் இப்போதைக்கு இந்த என்ன சொல்கிறது, இந்த மகளிர் இது பேருந்து கொஞ்சம் மகளிருக்குலாம் கொஞ்சம் நிறைய செலவு கொடுத்து புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. இப்போ விஜய் வந்திருக்காரு, 2024 விஜய் வந்து நல்லா பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் வந்திருக்காருல, நல்லா பண்ணுவார்ல. இது வரையும் அரசியல் வர இப்போதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன பண்ணார் அவர்? யாருக்கும் எதுவும் பண்ணது கிடையாதுல்ல. ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். வாய்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் ஃபஸ்ட்டு அவர் ஜெயிக்கிறார ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம், அப்புறம் மற்றபடி இதெல்லாம். திமுக 50 வருஷம் இருக்குது, ஆனால் இடைப்பட்ட நிறையா பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ அதையும் மீறி திமுக மீண்டும் வரணும்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல. இப்போது ஆசிரியர்கள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், செவிலியர் போராட்டம், எதுக்குமே செவி சாய்க்கலன்னு சொல்லிட்டு திமுக மேலே ஒரு அதிருப்தி இருக்குது மக்களுக்கு. எப்பவுமே ஏடிஎம்க்கு வரும்போது டிஎம்கே மேலே இப்படி மாறி தான் இந்த போராட்டம் நடந்தனே தான் இருக்கும், எப்பவுமே இருக்காது. ஆனால் இந்த 2 கட்சி தவிர வேறு கட்சி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். நாம் தமிழர் சீமான்னு இருக்காரு, அவர் டிஎம்கே எடுத்ததுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அதில் நான் கொஞ்சம் இதாக இருக்கேன். அது 2026 யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் நல்லா இருக்குன்றது இப்போ சீமான் வரதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனால் அது வாய்ப்பு இருக்காது. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. நம்ம அந்த ஓட்டு அவருக்கு போட்டு வேஸ்ட் பண்ணுறதோட நான் ஆக்சுவலாக டிஎம்கே வரும்னு கன்ஃபார்ம் பண்ணி டிஎம்கே போட்டு போகிறேன். விஜய் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் தான் 2026 வருவோம், திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்கிறாரு. அதை நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? அது சும்மா தானே, யார் வேணால் சொல்லிட்டு போகலாம். அதெல்லாம் 200 கோடி ரூபாய் பணத்தை விட்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. 200 கோடி வருமானத்தை விட்டுட்டு நான் வரேன். ஐயோ 200 கோடி விட்டு வராருல. இந்த 200 கோடி சம்பாதிக்க முன்னாடி மக்களுக்கு என்ன பண்ணார் அவர்? அதுக்கு முன்னே என்ன பண்ணார் அவர்? நம்ம சொல்ல வேணாம், அரசியல் பிரகாரம் சொன்னால் ஒரு மாதிரி நிறைய தப்பெல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதான வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. டிஎம்கே தான். நன்றி நன்றி நன்றி. நோ கமெண்ட்ஸ். நம்ம வியாபாரம் பார்த்துட்ருக்கோம். ஏதாச்சும் ஒரு விருப்பம், வேறு ஏதாச்சும் உங்கள் விருப்பம்? அண்ணாமலை வந்தால் நல்லாயிருக்கும். பிஜேபி வந்து நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். எதனால் சார்? ஒரு சின்ன காரணம். இது வரைக்கும் 2 கட்சியும் மாற்றி பார்த்தாச்சு. அடுத்து படித்த ஒரு மனுஷன் வேலையை விட்டு வந்திருக்கா, அப்படி அவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. படித்தவர் கையிலையும் தான் ஆட்சியை கொடுத்து பார்ப்போமே. கண்டிப்பாக. இல்லை, சீமான் கூட 15 வருஷமாக நிற்கிறாரு களத்தில் தனிச்சு. அவர் மாறி தானே பேசிகிட்டு இருக்காரு. அவர் மேலே நம்பிக்கை இல்லை. இவர் ஒரே இதாக நிற்கிறாரு. நம்ம வந்து பிஜேபி அப்படிங்கிறத விட்டுருங்க. ஒரு படித்த மனுஷன் ஒரு வேலையை விட்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கு நிற்கிறாரு, எல்லாத்தையும் பற்றி ஓப்பனாக பேசுகிறாருன்னா அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. நன்றி. எடப்பாடி ஐயா வந்தால் நல்லாயிருக்கும். எதனால்? ஒரு காரணம் சொல்லுங்கண்ணா. எடப்பாடி வந்து நல்லா செய்துக்கிறாரு இந்த தொகுதி மக்களுக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக நல்லா செய்துக்கிறார் அவர். ஏன் புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமேண்ணா? புதுசாக வந்தவங்களுக்கு கொடுக்கலாம், அனுபவம் கொஞ்சம் ஓணும் அவங்களுக்கு தேவை. அதனால் வந்து அன்புமணி வந்து பக்காவாக அவருக்கு பலமாக இருக்கிறார். எடப்பாடிக்கு பலம் அன்புமணி தான். இல்லை, இப்போ திமுகவும் 4 வருஷம் நல்ல சிறப்பான ஆட்சி, நீங்கள் வாழ்கிற வில்லிவாக்கத்தில் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்கன்னு சொல்லிக்கிறாங்க. பரவாயில்ல, அவங்களும் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு சில செயல்பாடுகள்லாம் செய்ய வரணும்.
இப்போ மீண்டும் யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மீண்டும் வேணும் எடப்பாடியே தான். பாமக கூட்டணி எது இருக்குதோ அதுதான். இப்போ பாமக கண்டிப்பாக எடப்பாடி தான் போகிறாங்க. கண்டிப்பாக ஏற்கனவே போய் அன்புமணி ராமதாஸ் கூட்டணியில் எடுபடாது. ஆமாம், ஏன்னா அவர் வயசு ஆகிப்போச்சு. ஏன்னா அவர் வந்து 86 வயசாகுது. அடுத்த தலைமுறையை தான் எதிர்பார்க்குறாங்க. அதுதான் உண்மை. கட்சியை உருவாக்குனது பண்ணது எல்லாமே ஐயா தான். இருக்கட்டும் ஐயா, அவருக்கு வந்து வயசு ஆகிப்போச்சு. வயசு ஆகிப்போச்சு. ஒரு 4 இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அவர் 4 தெரு சுற்ற முடியாது. ஒன்று. ரெண்டாவது பிரச்சனை, சில அனுபவங்கள்லாம் அவர் பத்தாது. அவருவே நடக்க முடியாது. அதை வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் பாட்டாளி மக்கள் கட்சி 94வது வட்டக்கழக செயலாளர். அப்படி இருக்க சொல்ல கட்சியை வந்து அன்புமணி ஐயா கிட்ட கொடுக்குறது தான் நல்லது. அதுதான் என்னுடைய ஆமாம். இல்லைப்பா, ஐயாவுக்கு வந்து இப்போ இல்லை, அவருக்கு அரசியல் எவ்வளோ இருக்குது நம்ம எல்லாரும் அந்த அளவுக்கு இருந்தவர். அப்போத்துலேருந்து அவருக்கு புரியாதது நம்ம புரிய வச்சிட முடியுமா? நான் சொல்லி இல்லைங்க. ஏங்க ஓரளவுக்கு வயசு ஆகிப்போச்சு. இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு வயசு 52. அதுக்கு அடுத்தது என் பையன். அப்படி தாங்க போகணும். இன்றைக்கி அப்படி தாங்க போதும். காலகட்டங்கள்லாம் அப்படி தான் போகுது. அதுதான் என்னுடைய கருத்துன்னா, அன்புமணி ஐயாக்கிட்ட விட்டிங்கன்னா அது வந்து நல்லாயிருக்கும். அது வந்து வர தலைமுறைகளுக்கு ஒத்து போகும். அதுதான் என்னுடைய கணிப்பு. நன்றி. நன்றி. ஓட்டு யாருக்குன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். ஆனால் இந்த 50 ஆண்டு காலத்தில் திமுகவுடைய ஆட்சியில் நடந்தது தமிழகத்தில் ஒன்றுமே இல்லை. தமிழை அழிக்கிறதுக்காகவே அவங்க வந்துட்டு இருந்திருக்காங்க. ரெண்டாவது, இந்தியை நுழைக்கக்கூடாதுன்னு கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி இந்திய முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எந்த வேறுபாடுமே கிடையாது. 2 பேருமே ஒரே தட்டில் சாப்பிட்ற ஆட்கள் தான். ஆனால் அதே மாறுபட்ட சிந்தனைகளில் அவங்க 2 பேரும் இல்லை. இதில் இப்போ 3ஆவதாக ஒரு கட்சி 4ஆவதாக ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு விஜயன்றவர். ஆனால் அவர் வந்த உடனே நான் முதலமைச்சர் ஆகிடுவேன்றார். அது என்ன பகல் கனவாக இருக்குதுன்றது ஒரு பக்கம் தெரில. வந்த உடனே முதலமைச்சர் ஆகிறதுன்றது சாத்தியக்கூறலாம் கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக கிட்டத்தட்ட 15-20 வருஷங்களாக அண்ணன் சீமான் போராடிக்கிட்டு இருக்காரு. இன்னையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அவருடைய அரசியல், அவருடைய கோட்பாடு தான் சரியான பாதையை தமிழ்நாட்டை கொண்டு போகுமே தவிர, வருங்காலத்தில் இப்போ தேவையில்லைன்னு மக்கள் நினச்சாலும் கூட வருங்காலத்தில் சீமான் தான் இந்த மாநிலத்துக்கு சரியான தலைவர்ன்ற நிலை உருவாகும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே டைமில் என்னுடைய தனிப்பட்ட மக்களில் ஒருத்தராவுடைய கருத்து, அண்ணன் மதிப்புக்குரிய அண்ணன் சீமான் அண்ணன் இதே நிலைப்பாட்டில் இருக்கணும். கூட்டணின்ற ஒரு நிலை வந்துருச்சுன்னா அந்த கருத்துக்கு அங்கே இடமில்லாத நிலைமை. ஒரு 4 சீட்டு ஜெயிக்கலாம் இல்லைங்க. அது அப்படிப்பட்ட நபர் இல்லைன்றதுனால தான் அவருக்கு இன்றைக்கி 8% வாக்குகளை வாங்கி இந்தியாவிலேயே எந்த ஒரு கட்சியும் தனியாக நின்று 10 ரூபாய் ஓட்டுக்கு கொடுக்காம டெல்லி மூலமாக ஒரு மாநில கட்சின்னு அங்கீகாரம் வாங்கியிருக்கிறாருன்னா கூட்டணி இல்லாதனால தான் மக்கள் கூடிக்கிட்டே போகிறாங்களே தவிர, கூட்டணின்ற வார்த்தை வந்துட்டாலே அங்கே ஒன்றும் இல்லைன்னு தான் அர்த்தம். மக்கள் மாறிடுவாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல் திமுக ஆட்சியில் இந்த குறிப்பாக இந்த ஸ்டாலின் முதல்வராக வந்தப்போ இந்த வில்லிவாக்கம் பகுதியில், குறிப்பாக இந்த ரயில்வே ட்ராக் ஓரத்தில் குறைஞ்சது ஒரு 500-600 வீடுகள் இருக்குது. வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் பாடி ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும். ஆனால் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் ஏன் இங்கே இருந்த நெப்போலியன்லேருந்து தயாநிதி மாறன்லேருந்து 2 முறை வந்த ரங்கநாதன்லேருந்து இப்போ இருக்கிற அறிவழகன்லேருந்து வரும்போது பேசுகிற பேச்சு வேறு, வந்ததுக்கப்புறம் இங்கே எம்எல்ஏவை காணுன்னு தான் சொல்லணும். நாங்கள் எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க வரும்போது கூட இந்த பகுதிக்கு உள்ளே வரல. ஆனால் இங்கே இருக்கிற 600 குடும்பத்துக்கு ஒரு மாற்று இடம் கொடுக்கறதுக்கு இந்த அரசு தயாராக இல்லை. ஒவ்வொரு முறையும் ரயில்வேல நோட்டீஸ் வரும், நாங்கள் எல்லாம் பதறி போவோம். அப்புறம் அது அப்படியே அமைதியாக இருக்கும். அடுத்த அதிகாரிகள் மாறுவாங்க. ஆனால் இதோ இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ரூகாஸுக்கு பக்கத்தில் 59-60 கோடியில் உடனடியாக அவசரமாக அடிக்கல் நாட்டி உடனடியாக அதை திறப்பு விழா பண்ணுறதுக்கு ஒரே காரணம், அவங்க பேர் வரணுன்றதுக்காக தான். ஆட்சி முடிய போது அவங்க பேர் வரணும். ஆனால் அங்கே அடிக்கல் நாட்டி திறப்பு விழா பண்ணதுக்கப்புறம் கூட அந்த கடைகண்ணிகளுக்கு அந்த ஆட்களை மாற்றி கொடுக்கணுமா இல்லையா? இந்த அரசு அதிகாரிகள் கையூட்டல் பெற்றுக்கிட்டு அங்கேயே தான் அந்த கடைகள் இருக்க தவிர, நேற்று கூட அந்த பாதையில் நான் ஒரு 2 வீலரில் போகிறேன், மனைவி பிள்ளைங்களோட பயணம் பண்ண முடியல. அவ்வளவு நெருக்கடி. ரோட்லேயே வண்டி, ரோட்லேயே கலர் மீன், ரோட்லேயே தொட்டி. அப்போ ஆட்களை மாற்றாததுக்கு என்னத்துக்கு இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணணும்? அது ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இல்லை, திமுக எது செஞ்சாலும் நீங்கள் குறை சொல்லிக்கிட்டு இருந்தால் அப்போ அவங்க என்னதை இப்போ 4 ஆண்டுகளில் இலவச பஸ் பயணம் கொடுத்துருக்குறாங்க. மாதம் தோறும் 1000 ரூபாய் மகளிர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுக்கும்போது நீங்கள் அந்த சாதனையை பேச மாட்டீங்களே. சரி, 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு நீங்கள் தம்பி சொல்கிறீங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், அப்படி வச்சுப்போம். ஆனால் அதே டைமில் எலெக்ஷனுக்கு அறிவிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க, எல்லா பெண்களுக்கும்
வந்து 1000 ரூபான்னு தான் வந்து ஓட்டு கேட்டாங்க. எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்ட உடனே தகுதியான பெண்கள்னு தனியாக பிரித்தாங்க. இதில் நிறையா விஷயங்கள் மீடியா மூலமாக மக்கள் எவ்வளோ வைத்தறிச்சலை கொட்டினாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், தெரியாததெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, உடனடியாக மறுபடியும் ஒரு முகாம் அமைச்சு எலெக்ஷன் 4 மாதத்தில் வரப்போகிறதுனால மறுபடியும் எத்தனையோ லட்சம் பெண்களுக்கு இப்போ தராங்க. ஏன் இதை முதல்ல தகுதின்னு பிரித்தாங்க? அவங்க செய்கிற ஒவ்வொன்றுலையும் ஒரு உள்நோக்கம் இருக்க தான் செய்யும். அது இல்லாமல் இப்போ ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம்னு தான் ஜீவோவே இருக்குது. அந்த போக்குவரத்து கழகத்திலேருந்து யாருடைய அழுத்தத்தினால மு.க. ஸ்டாலின்ற முதல்வருக்கு தெரியாமலா இருக்குது, இல்லை துணை முதல்வருக்கு தெரியாமலா இருக்குது, இங்கே உள்ள ஆட்சியாளர்களுக்கு மந்திரிகளுக்கு தெரியாமலா இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்கன்றதுனால அந்த தமிழ்நாடுன்ற பேரை எடுத்துகிட்டு ஜீவோவுக்கு மாறாக செயல்படுறாங்க. இது கடைசியில் இது யாருக்கு இல்லை, தமிழ்நாட்டுக்கு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு கூட தெரியல. இப்போ இதெல்லாம் யார் வந்தால் மாறும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா, புதிய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இவர் சொல்கிறார் நான் பல கோடி ரூபாய், விஜய் சொல்கிறாரு அண்ணன் நான் பல கோடி ரூபாய் விட்டுட்டு வரேன்றாரு. பல கோடி ரூபாய் விட்டுட்டு பொதுமக்களை வந்து சந்திக்கிறது இல்லை. அவரால் பல உயிர்கள் கட்சிக்கு வரும்போதே துடிக்க போயிட்டுருக்கு. எங்கே போனாலும் தனி கேரவனில் தான் உட்கார்றாரு, தனி விமானத்தில் தான் போகிறாரு. அவ்வளோ வசதி படைத்தவரும் மக்களோட நெருங்கி அரசியல் பண்ண முடியாது, ஒரு பேட்டி கொடுக்க முடியாது, மக்களை சந்தித்து நேரடியாக வந்து கையாட்டிக்கிட்டே போகலாமே தவிர இவர் எம்ஜிஆர் ஆகிட முடியாது, அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதே டைமில் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் எல்லா திட்டங்களையும் வருங்காலத்தில் இந்த மக்கள் பாதிக்கப்படாமல் நிறைவேற்றணும்னா முற்போக்கு சிந்தனையோடு செயல்படுற ஒரே தலைவர் அண்ணன் சீமான் தான். அவர் தான் முதல்வராக வரணும். எங்கள் குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்தமான ஓட்டும் அவருக்கு தான். நன்றி.